வணக்கம் நேயர்களே. பாரத பிரதமரின் தூய்மையான பொருளாதாரம் சார்ந்த கருப்பு பண ஒழிப்பு திட்டம்காக பொதிகை தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு கலந்துரையாடலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருக்குறள்ல மிக அழகான ஒரு குறள் ஒன்று உண்டு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான கடமை என்ன அப்படிங்கறத இந்த ஒரு 4 ஸ்டெப்ல அந்த திருக்குறள் மிக அழகா வகுக்குது. இயற்றல், முதலில் திட்டங்களை ஏற்ற வேண்டும். எப்படியெல்லாம் வரி வசூலிக்கலாங்கிற திட்டங்களை ஏற்ற வேண்டும். அதன்படி பணத்தை ஈட்ட வேண்டும், அதை காக்க வேண்டும். அந்த காத்த பொருளை வகுத்து அனைவருக்கும் சமமாக ஒரு அரசாங்கம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான ஒரு அரசினுடைய கடமை என்பதை நம்முடைய ஐயன் பெருந்தகை வள்ளுவர் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கார். இதோட இணைந்து இன்னொரு, அதாவது இந்த பாரத பிரதமருடைய இந்த திட்டம் ஒரு பேரலையாக இன்றைக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல மகாத்மா காந்தி சொன்ன ஒரு சின்ன வாசகத்தோட நான் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1900ங்கள்ல மகாத்மா காந்தி விடுதலை போராட்டத்தை மிக முன்னுரிமையாக எடுத்துக்கொண்டு போன போது அவரிடம் பல பேர் பல கேள்விகளை கேட்டதுல ஒரு நிருபர் கேட்கிறாரு, சூரியனே மறையாத ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து உங்கள மாதிரியான மக்கள் இருக்கக்கூடிய, இந்தியாவை பத்தி அவர் பார்த்திருப்பாரு டிராவல் பண்ணி, அப்படி இருக்கக்கூடிய படிப்பறிவில்லாத எழுத்தறிவில்லாத ஒரு மக்களை வச்சுக்கிட்டு நீங்க போராடி வெற்றி காண முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு மகாத்மா காந்தி கிட்ட கேட்டபோது காந்தி சொன்னாரா, 2 விஷயங்களை மட்டும் தான் நான் உண்மையா நம்புறேன். ஒன்று, எங்களுடைய மக்களுடைய மனப்பாங்கில் பெரிய மாறுதல் வரும். இன்னொன்று, அவர்கள் முழுமையாக இதற்கு ஒத்துழைப்பார்கள். இந்த 2 விஷயம் இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய இருட்டே இல்லாத ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எங்களால் இந்த நாட்டிலிருந்து போக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். உண்மையாகவே இந்த திட்டமும், இந்த கருப்பு பண ஒழிப்பு திட்டமும் மக்களிடம் 2 விஷயங்களை மட்டும்தான் கோரி நிற்கிறது. ஒன்று, மக்களுடைய மனமாற்றம். இன்னொன்று, முழுமையான அரசாங்கத்திற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு. சோ இந்த ஒத்துழைப்பை ஜனங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவர் 8ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பொதுமக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு மிக அபரிமிதமானது. அதற்காக நம்ம பாரத மக்களுக்கு தலை வணங்கணும். இங்க ஒரு 5 விற்பனர்கள், நிபுணர்கள் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. பல்வேறு கருத்துக்களை, நம்மளோட ஐயங்களை தீர்ப்பதற்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்காங்க. வாங்க ஒரு பார்க்கலாம். திரு எஸ் சுந்தர் அவர்கள், டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் IOB. தொடர்ந்து அவர் உண்மையாகவே இது ஒரு கரகோஷத்தோடு அவரை நம்ம வரவேற்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக பேங்கிங் செக்டார் படுகின்ற கஷ்டம் என்பது சாமானியமானது இல்ல. மெய் வருத்தம் பாரார், கண் துஞ்சார், பசி நோக்கார் அப்படின்னு யாரையாவது சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய பேங்கிங் செக்டார் இருக்கிறதா சொல்லணும். சார், வெல்கம் டு தி ஷோ. சார், இட்டலியாக இருங்கள், இட்டலி சாப்பிடுங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு நீங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போங்க, எல்லா ஷாப்லயும் கிடைக்கும். கண்டிப்பா வாங்கி படிங்க. இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படிங்கறத நம்ம எப்படிலாம் அதை பண்ணிக்க முடியும், அதை எப்படி வளர்த்து வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய தாரக மந்திரத்தை தமிழர்களுக்கு கொடுத்தவர் திரு சோமவள்ளியப்பன் எழுத்தாளர் அவர்கள். இன்டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு எக்ஸ்பர்ட். இது ஒரு 2011லயே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு பேரலை வரப்போகுதுங்கிறத அவர் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் வதீஸ்வரன் அவர்கள், வெல்கம் சார். நீங்க 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அதுல 300 டாபிக் பேசக்கூடிய அளவிற்கு வேகமும் நிறைந்தவர்கள் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன். நிறைய இடங்கள்ல வணிகம் சார்ந்தவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. வெல்கம் மேம். இன்னைக்கு எல்லா மேடைகளையும் வணிகம் சார்ந்த பெரும்பாலான மேடைகள்ல இன்னைக்கு நீங்க சத்யகுமாரை பார்க்க முடியும். வளர்ந்து வரக்கூடிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நிறைய விஷயங்களை அவர் அரசாங்கம் சார்பாக எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்காரு. அனைவரையும் இதோட இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களையும், நீங்க படுற கஷ்டங்களையும் நீங்க சொல்லலாம். என்னென்ன மாதிரியான சிரமங்களை நீங்கள் சந்திச்சீர்கள், உங்களுடைய எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக உங்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறோம். இவர்களை நிறைய கேள்விகளும் ஐயங்களும் நமக்கு இருக்கு இது தொடர்பா. அதாவது 8ஆம் தேதி பிரதமர் அவர்கள் அறிவிக்கிறார். அதற்கப்புறம் 9ஆம் தேதி வங்கி விடுமுறை. 10ஆம் தேதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய நாடு எதிர்காண ஆரம்பிச்சது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி சொல்லிட்டாரு, 9ஆம் தேதி பேங்க் லீவு. ஆனா பேங்க் லீவ் இல்ல. மூடி இருக்கக்கூடிய கதவுகளுக்கு பின்னால் அவர்கள் உழைத்த உழைப்பு அபாரமானது. அதற்காக அவங்க கிட்டத்தட்ட தங்களுடைய குடும்பத்தை மறந்து மிகப்பெரிய தியாகத்தை பேங்கிங் செக்டார் செஞ்சிருக்காங்க. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்றால் அந்த ஸ்பைனல் கார்டுல இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாம் எதுன்னு பார்த்தோன்னா பேங்க் தான் சொல்லணும். அந்த அளவிற்கு இன்னைக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ முதல்ல நான் என்னோட கேள்வியை அவருக்கு சுந்தர் சாருக்கு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இப்ப இந்த பேங்கிங் செக்டார்ல ஏன்னா ஒரு நாளைக்கும் ஒரு இது வருது. 4500 ரூபாய் கொடுத்தாங்க, திடீர்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2000 தான் அப்படிங்கிறாங்க. கையில மை வைப்போங்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 வரலையும் மை வைக்கணுமாங்கிற அளவுக்கு ஜனங்களுக்கு கேள்வி வந்துருச்சு. சோ என்ன உங்களுக்கு RBIல இருந்து என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப தொடர்ந்து வந்துட்டு இருக்கு? அப்புறம் 500 ரூபாய் நோட்டு ஏன் இன்னும் சென்னைக்கு வரல? இந்த திட்டம் அறிவித்த உடனேயே
ஒரு மாபெரும் திட்டம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது நிறைய செயலாக்கங்களை சிந்திச்சு அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை வகுக்கணும், எப்படி அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வகுத்து அதை அறிவிச்சாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான திட்டத்துக்கும் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை நடைமுறைப்படுத்தும் போது வருகிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு they are changing the rules. Because இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி இரவு அறிவிச்சாங்க. இந்த 8ஆம் தேதி நைட்டு 12லேருந்தே பேங்க்கெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பணம் அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறது, இந்த 500 ரூபா 1000 ரூபாயை வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வரும், அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து போலீஸ் சப்போர்ட்டு, அதுக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டு அவங்க வந்து ஒவ்வொரு வங்கிக்கும் 2 போலீஸ்காரங்களை அனுப்பிச்சாங்க. அவ்வளவு கூட்டத்தையும் சமாளிக்கக்கூடிய திறன் நம்ம ஊழியர்களுக்கு எப்படி நம்ம வந்து அதை வந்து இது பண்ணுறதுங்கிறதுக்கு நாளே எல்லாத்துக்கும் மீட்டிங் போட்டு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கோவப்படாமல் மிகுந்த மரியாதையுடன் எப்படி அவங்களுக்கு நம்ம அந்த பணத்தை மாற்றி கொடுக்கறது, இல்லை அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முதல்லையே எல்லா பிரான்ச்லேயும் ஸ்டாஃப் மீட்டிங். We have created a control room as per RBI directives and the Ministry of Finance directive at central office. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் எவ்வளவு நோட்டுகள் 500 ரூபாயில் இருக்குது, 1000 ரூபாயில் இருக்குது கையிருப்பு, அதை வந்து முதல்ல கணக்கெடுத்து we are sending daily data to central control room and control room sends the data to the Ministry of Finance as well as to the RBI. ஏன்னா அதில் ஒரு சின்ன நோட்டு ஒரு சின்ன தவறு கூட வரக்கூடாதுங்கிறது. இப்போ நீங்கள் நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4000 ரூபா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னா எல்லாரும் நாளே கூட்டமாக வந்தாங்க. ஸோ ஜென்ரல் பேங்கிங், இந்த பேங்கிங் ப்ளஸ் அக்கௌண்ட்டில் கட்டக்கூடியவங்க 3 விதமாக வந்தாங்க. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் பெரிய பிரான்ச்சஸ்ல எல்லாம் 4 கவுண்டர் 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணி இதுக்கு ஒரு கியூ அதுக்கு ஒரு கியூ போட்டுக்கிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் டே பார்த்தாக்கா கட்டுனவங்களே திருப்பி வர ஆரம்பிச்சாங்க. ஸோ கவர்மெண்ட் தாட் தட் தேர் இஸ் சம் பேக்ரவுண்ட் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன், தோ தே சேஞ்ச் தி ரூல்ஸ். ஓ, ஸோ எல்லா மூவியுமே கவர்மெண்ட் உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக. இல்லைன்னா இப்போ வந்து மை வைக்கணும்னு சொன்ன உடனே கூட்டமே இல்லை வங்கிகளில். நாளில் இருக்கிறது வந்து 1000 பேர் இருந்தாங்கன்னா பேங்குக்குள்ள இன்னைக்கு வந்து 200 பேர் தான் இருக்காங்க ஒரு நாள் டிரான்சாக்ஷன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐஓபி வங்கியில் 14,318 கோடி கணக்கில் டெபாசிட்டாக வரவு வைக்கப்பட்டிருக்குது. 400 சில்லற கோடிகள் வந்து மாற்றி கொடுத்துருக்குறோம். ஸோ இவ்வளவு பணத்தையும் கையாளுறதுக்கு வரும்போது ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல்களை பார்த்து தான் கவர்மெண்ட்டும் அடிக்கடி இது கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா விவசாயிகளுக்கு ஒரு இது கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு வந்து பணம் போக மாட்டேங்குதுன்னு எங்க கரன்சி செஸ்ட்ல இருந்து பணத்தை அவங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு டைரக்ஷன். திருமண நிகழ்வுகளுக்கு பணம் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பெண் வீட்டாருக்கு ஒரு 2.5 லட்சம், ஆண் வீட்டாருக்கு ஒரு 2.5 லட்சம் கொடுத்து 5 லட்சம். அதுக்கும் வந்து ரொம்ப பெரிய கண்டிஷன்லாம் போடல, செல்ஃப் டிக்ளரேஷன் அண்ட் ஜெனுவினிட்டி அதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் மக்களோட சிந்தனைகள் எப்படி போகுது, அவங்களோட நடவடிக்கை எப்படி போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிரமம் கொடுக்காம மக்களுக்கு ரொம்ப கொந்தளிப்பையும் கொடுக்காம ஸ்மூத்தா போகணுங்கிறதுக்காக பெரிய விஷயம் சார். வாழ்த்துக்கள். சோமவளிப்பன் சார், நீங்க வந்து இப்ப கூட ரீசெண்டா ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து இதை பத்தி எழுதிருக்கீங்க, இதோட சேலியன் ஃபீச்சர்ஸ் எழுதிருக்கீங்க, ஓரளவு இதனுடைய குறைகளையும் நீங்க சுட்டி காட்டியிருக்கீங்க. என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரினா மிகப்பெரிய ஒரு பொருளாதார மந்த நிலையும் இது தோற்றுவிச்சிருக்குங்கிறது உண்மை. அப்படி இருக்கும்பொழுது இதை வந்து இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இது வந்து இப்போ ஒரு நாட்டில் ஒரு அசாதாரணமான நிலைமை இருக்கிறது. எனக்கு என்னவென்று யாரும் ஒதுங்கி இருக்க முடியாத எல்லோரையும் தொடக்கூடிய ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கப்பட்டு ஆச்சரியகரமாக நம்ம பாரதத்துக்கே இருக்கிற ஒரு ஒரு தனிப்பட்ட தன்மையின் காரணமாக நிறைய புரிதலோடும் சகிப்புத்தன்மையோடும் இது வேற நாடுகள்லாம் இவ்வளவு அமைதியாக நடக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப குறைவு. அந்த விதத்தில் நம்முடைய மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்போடு புரிந்துணர்வோடு செய்கிறார்கள். இதுல வர்ற சிரமங்களை அவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள். அதை வந்து அரசு புரிந்து கொண்டு இப்போ நம்ம வங்கியாளர் சொன்னது மாதிரி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதற்கு பார்க்கிற 2 முக்கியமான தேவையாக பார்ப்பது வந்து இந்திய அரசாங்கம் இந்தியாவில் நோட் அடிச்சு கொடுக்கிற உரிமை பெற்றது, அது மட்டும்தான் நோட் அடிக்கணும். ஆனா அந்நிய அரசாங்கங்கள் இந்தியாவுக்கு நோட் அடித்து அனுப்பி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க நினைப்பதை நாம் அனுமதிக்கலாமா?
அதை தடுப்பதற்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுப்பதை வரவேற்க வேண்டாமா? ஒன்று. இரண்டாவது இந்தியாவில் எல்லோரும் வரி கட்டினால் அந்த வரியை வைத்து அரசாங்கம் சாதாரண மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய முடியும். அதற்கான வரியை நான் சாமர்த்தியமாக ஏமாற்றுவேன் என்று சொல்லி அந்த பணத்தை சேர்த்து வைத்திருப்பவர்களுடைய பணத்தை எடுப்பதற்கான ஒரு வழியாக கருப்பு பணத்தை நாங்கள் இந்த மாதிரி செய்வோம் என்று சொல்லுகிற போது மக்கள் ஒத்துழைக்க வேண்டாமா? எந்த ஒரு மிகப்பெரிய திட்டத்திலும் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு நடவடிக்கையில ஒவ்வொருத்தர் சிரமத்தில் மாட்டிக்கொள்வார்கள். இந்த முறை கண்டிப்பாக விவசாயிகளும், அதிகமாக வங்கிக்கு வர முடியாதவர்களும், எழுத படிக்க தெரியாதவர்களும், தொலை தூரத்தில் இருப்பவர்களும், வியாபாரிகளும், சிறு வியாபாரிகளும் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதே சமயத்தில் நம்முடைய இளைஞர்களும் இந்த லஞ்சத்தையும் கருப்பு பணத்தையும் ஒழுங்கற்ற முறையில் சம்பாதிக்கிறவனையும் பார்த்து அருவருத்து வெறுத்து போயிருக்கிற மக்கள் இதற்காக நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆக ஒரு முக்கியமான காலகட்டம், ஒரு முக்கியமான முடிவு, ஒரு பெரிய முடிவு, அசாதாரணமான சூழ்நிலை, பலருக்கு சிரமம், ஆனால் அவசியமான முடிவு, தேவையான முடிவு. கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். வைத்தீஸ்வரன் சார், நீங்க 2011 இதை பத்தி பேசியிருக்கேங்கிறத சொல்லியிருக்கீங்க. அதோட ஏற்கனவே நிறைய டாக்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டாக்ஸ் செலுத்துறவங்க ஏற்கனவே நிறைய டாக்ஸ் செலுத்திட்டு இருக்காங்க. அதனுடைய தொகை அதிகம்ங்கிற ஒரு புலம்பலும் இருக்கு. ஏன்னா ஸ்லாபும் இன்க்ரீஸ் பண்ணப்படல. அதோட டாக்ஸ் கட்ட இப்போ இந்த கருப்பு பண ஒழிப்பு வந்த பிறகு டேட்டா எடுத்து பார்த்தா வரி கட்டுகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. நம்மளுடைய நாட்டினுடைய மக்கள் தொகையில வரி கட்டுறவங்க யாருன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இந்த வரியை வச்சுதான் மக்கள் நல திட்டங்களை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதனால இந்த ஸ்கீம் வந்திருக்கிறது மூலமாக எந்த அளவுக்கு அதுல மாறுபாடுகள் வரும் நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாட்டுக்கு இப்போ முக்கியமான தேவைன்னு பார்த்தா ஒரு சிறந்த தலைவர். அந்த தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது ஒரு சாதாரண முடிவா பார்க்க முடியாது. he is actually waging a war. we are actually waging a war against black money. அதுவும் ஏதோ இன்னைக்கோ நேத்திக்கோ எடுத்தோம் கவுத்தோம் எடுக்கிற முடிவு கிடையாது. 2014 அவர் ஆட்சிக்கு வந்த புதுசுல முதல்ல என்ன பண்ண ஃபர்ஸ்ட் முடிவு என்னன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SITன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. 2 சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை கொண்டது, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வச்சு அவங்க சொல்ற திட்டங்கள் ஒன்னொன்னா செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. 2014 வந்த பிறகு அவர் என்ன சொன்னாரு, மக்கள்லாம் பேங்க்குக்கு போனோம், எல்லாம் ஜன்தான் திட்டம்னு கொண்டு வந்து எல்லாரையும் பேங்க் அக்கௌண்ட் பண்ண சொன்னாங்க. நம்ம மக்கள் கொஞ்சம் பேர் முக்காசி பேர் போனாங்க, பட் நிறைய பேர் போகல. அதுக்கப்புறம் ஆதார் கார்டை புஷ் பண்ணாரு. அதெல்லாம் பண்ண பிறகு எல்லாரும் என்ன சொன்னாங்க, வெளிநாட்டுல நிறைய கருப்பு பணம் இருக்கு கொண்டு வாங்கன்னாரு. பிளாக் மணி ஆக்ட் ஒன்று கொண்டு வந்து அங்கேருந்து பணத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டுல கொண்டு வந்து என்ன பிரயோஜனம், உள்நாட்டுல கருப்பு பணம் கொட்டி கிடைக்கன்னாரு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டு இன்கம் டிஸ்க்ளோசர் ஸ்கீம் செப்டம்பர் 30க்குள்ள உங்க பணத்தெல்லாம் கட்டி வெறும் 45% வரி கட்டிட்டு உள்ள வாங்கன்னு கெஞ்சினாங்க அரசு. ரூஃப் டாப், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் எல்லா அசோசியேஷன் போயிட்டு உள்ள வாங்க தயவு செய்து கட்டிட்டு உங்க கணக்கு சரி பண்ணிட்டு போங்கன்னு கெஞ்சினாங்க. 68,000 கோடி உள்ள வந்தது. பட் இதை விட ஜாஸ்தியா வந்திருக்கணும். இதை தவிர நிறைய குட்டியா இன்கம் டாக்ஸ் என்ன சொன்னாங்க, நீங்க ஜுவல்லரி வாங்குறீங்களா உங்க பேன் நம்பர் கொடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா கணக்குல கொண்டு வரதுக்கு நம்மால என்ன பண்ணாரு, பேன் நம்பர் கொடுக்க அவருக்கு இஷ்டம் இல்ல. சோ அவர் 1,99,000 பில்ல போட்டு 1,99,1,99,1,99 5-6 பில்லு வாங்கி 5 பேர்ல போட்டு ஏமாத்தலாம் பண்ணாங்க. அதுல பெருமை வரப்பட்டாங்க, நான் ஏமாத்திட்டேன்னு. இதெல்லாம் அரசாங்கம் பார்த்துட்டு தான் இருக்கு. சோ ஒரு salary எம்ப்ளாயி எடுத்துக்கங்க, மிக சந்தோஷமா இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வரி அவனுக்கு கண்ட்ரோலே கிடையாது, வரி போயிடுது கைவிட்டு TDS. அதே மாதிரி ஹானஸ்ட் அசஸீஸ், they are all so thrilled with this decision. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப வருஷமா டாக்ஸ் கட்டிருக்காங்க, கட்டாத பேரை பார்த்துட்டே இருக்காங்க, இவன் எப்போ மாட்டுவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த திட்டம் வந்த உடனே மிக குஷியான பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் பீப்புள், எத்திக்கல் பீப்புள், சேலரிட் பீப்புள், ரிட்டையர்ட் பீப்புள், பென்ஷன் வாங்குறவங்க, இவங்க எல்லாம் மிக சந்தோஷமான திட்டம். ஸோ இது மிக வரவேற்கக்கூடிய திட்டம். சார் சொன்ன மாதிரி சிக்கல் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஒரு நாட்டுக்கு கஷ்டம்னா நாட்டோட பிரஜை அதை அனுபவிச்சு நாட்டுக்காக கஷ்டப்படணும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு 8ஆம் தேதி பிரதமர் அனௌன்ஸ் பண்ண உடனே அடுத்து வந்த ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறவெல்லாம் ஒழிஞ்சாண்டா. அதுதான் மக்களுடைய இமீடியட் ரியாக்ஷன். நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறவன் எல்லாம் ஒழிஞ்சான் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சந்தோஷம் மக்களுக்கு உண்மையாகவே. இதுல மிஸ்ஸஸ் கௌரி ராமச்சந்திரனுக்கு இந்த கேள்வி, அதாவது ஒரு நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் நம்மள மாதிரியான மிகப்பெரிய ஒரு புவியியல் சார்ந்து இருக்கிற நாட்டுல இந்த நெட்வொர்க்கிங் சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி அரசாங்கத்துக்கு இருந்திருக்கணும். ஏன்னா இன்னும் எழுத்தறிவு இல்லாத மக்கள் இருக்காங்க, பேங்கிங் செக்டாருக்குள்ள போகாத மக்கள் இருக்காங்க, அதுக்கப்புறமா பேங்க்குக்கு போகணுமா இதெல்லாம் சொல்லணுமா அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்கிங் சாத்தியம் அப்படிங்கறத எப்படி கவர்மெண்ட் இமேஜின் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தொடர்ந்து வணிகம் சார்ந்தே இருக்கிறதுனால இந்த கேள்வி உங்களுக்கு. இப்போ என்னுடைய கருத்து, இந்த 8ஆம் தேதி பாரத பிரதமர் 8 மணிக்கு அறிவித்த அதிரடி அறிக்கை ஆக்கப்பூர்வமாக 8 திக்குகளிலும் வரவேற்றை எதிர்க்கிறது.
இது சர்வதேச அளவில் எந்த பத்திரிகைகள் இந்த முடிவை வரவேற்கவில்லை என்று கேட்டால் பத்திரிகைகளே இல்லை. அது நம்ம உள்நாட்டிலே சில பேர் அதை எதிர்க்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் தெரியும் அது கண்டிப்பா இது நல்லதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன ஒரே லைன்ல சொல்லணும்னா, நம்ம பாரத பிரதமர் எடுத்த முடிவு இப்பொழுது பாரதத்தின் பொற்காலம். நம்ம இனிமேதான் நம்ம டிஜிட்டல் எக்கானமியை பார்க்க போறோம். நீங்க சொன்ன மாதிரி நெட்வொர்க்கிங், நம்ம RBI ரிசர்வ் பேங்கோட ஒரு ஆதாரபூர்வமான அறிக்கையில 700 மில்லியன் பீப்புள் கிட்ட டெபிட் கார்டு இருக்கு, 25 மில்லியன் பீப்புள் கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு. ஆனா இன்டர்நெட் 980 மில்லியன் பீப்புள் கிட்ட இல்ல. இதுக்கு இந்த அறிக்கையை அறிவிப்பதற்கு முன்பாக ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணிட்டு தான் இதை கொடுத்திருக்காங்க. இப்போ வைத்தீஸ்வரன் சார் அவங்க எல்லாம் சொன்ன மாதிரியும் எல்லாமே முதல்ல செஞ்சு முடிச்சாச்சு. இதுதான் கடைசி. இந்த தாக்கல் ஒரு வார் ஃபுட்டிங்ல பண்ணுனாதான் அப்ப வெளியில இருக்கிற மிச்சம் கொச்சம் இருக்கிறதும் வந்து முடிச்ச உடனே இப்ப எல்லா 25 கோடி மக்கள் கிட்ட ஜன்தன் கார்டு இருக்கு. அவங்க எல்லாம் நேரடி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு முறையாவது அவங்க ஏர்ன் பண்ற வேஜஸ் அதுல போட்டு எடுக்கணும். அதுதான் யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க. கேஷை வாங்குறோம், கேஷை கொடுக்குறோம். இந்த மாதிரி கேஷ்லயே புரண்டுகிட்டு இருக்கிற எக்கானமியை கேஷ்குள்ள அது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு தீர்மானம். இதுல பலவிதமான கோரிக்கைகள் இருக்கிறது. கருப்பு பணம் ஒழித்தல், கள்ள நோட்டை ஒழித்தல், இந்த மாதிரி பலவிதமானது இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஆக்கப்பூர்வமாக பார்க்கும்போது அடித்தள மக்கள், அடுத்தது மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் மிடில் கிளாஸ், இப்படி அவங்களுடைய வாழ்க்கை தரம், லைஃப் ஸ்டைல் எல்லாம் முன்னுக்கு வருவதற்கு இது ஒரு மிக மிக நல்ல வாய்ப்பு. இப்ப படக்கூடிய ஒரு கஷ்டமும் அப்படியே நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா எல்லாரும் கேஷ்லெஸ்ஸா டிஜிட்டல் கார்டை வச்சுட்டு அப்படியே போயிட்டு அங்கங்க நம்ம எல்லாம் பண்ண போறோம். அந்த மாதிரி இப்ப எல்லார் வீட்லயுமே நம்ம யங்ஸ்டர்ஸ், நம்ம பாரத நாடு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு குடும்பத்துல வச்சிருக்காங்க. சிட்டில நீங்க டயர் 2 டயர் 3 சிட்டில எல்லாம் BPO போச்சு, அவங்களும் இதுல நல்லா நாலேஜ் ஆயிட்டாங்க. இதுல அடிப்பட்டவங்க விவசாயத்துறையில் உள்ள அக்ரிகல்ச்சர்ஸ், அப்புறம் இன்ஃபார்மல் செக்டரா 482 மில்லியன் இருக்காங்க. இவங்க தான் இந்த கேஷ்லயே புரண்டுறதுனால அவங்க கொஞ்சம் டெம்பரரியா கஷ்டப்படுறாங்க. இந்த 11 நாட்களுக்குள்ள ஸ்வைப் மிஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசா நம்மளோட சொசைட்டி மாறதுக்கான நாள் இதுல இல்ல. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம திரு சத்யகுமாருக்கான ஒரு கேள்வி, அடுத்தது ஆடியன்ஸ் அவங்களோட கேள்விக்கு தயாரா இருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சொல்ற விதத்துல சொன்னா மக்கள் கேட்டுக்க தயாரா இருக்காங்க அப்படிங்கறது இதுவரைக்கும் 4 பேர் சொன்னதுலேயே தெரிஞ்சது. ஆனால் கருப்பு பண ஒழிப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு நடவடிக்கையால மட்டும் சாத்தியமா? ஏன்னா எவ்வளவோ இன்னும் இப்போ பேங்கிங் செக்டர்ல அவர் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் எதிர்பார்த்த அளவுக்கு தொகை இன்னும் பேங்குக்குள்ள வரல. அப்போ எங்க போச்சு? அப்ப இந்த ஒரு நடவடிக்கை மட்டும் போதுமா? ஒரு பயிர்ல களைகள் விளைவதற்கு போல குவிஞ்சிருக்கக்கூடிய இந்த கருப்பு பண நடவடிக்கைக்கு வேற என்னென்ன மாதிரியான அரசாங்கம்? ஏன்னா 2015லயே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அதை பத்தி அவர் பேசி இருந்திருக்காரு அழகா. அதனால வேற என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் அப்படிங்கறத பத்தி திரு சத்யகுமார் ஒரு 2 வார்த்தைகள். இப்ப பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி அவர்கள் இந்த 8ஆம் தேதி இதை அனுமதிச்சது எதுக்கு பாத்தீங்கன்னா மெயினா நேஷனல் செக்யூரிட்டி, இது தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக இது கொண்டு வந்த ப்ரொபோசல். இரண்டாவது பாத்தீங்கன்னா கருப்பு பணத்தை ஒழிப்பது. இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா 2 எக்கானமி நடந்துட்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா மக்கள் யாரெல்லாம் பேங்க்ல இருக்காங்களோ மக்கள் பேங்க் வழியா இது பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. இன்னொன்னு கேஷ்ல பண்றாங்க. கேஷ்ல பண்றவங்க எல்லா வியாபாரம் பண்றவங்களும் கருப்பு பணமான்னு கேட்டா கிடையாது. கேஷ்ல வியாபாரம் பண்ணி இன்கம் டாக்ஸ் டிக்ளேர் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது கருப்பு பணம் கிடையாது. கேஷ் எக்கானமில பிசினஸ் பண்ணி வியாபாரம் பண்ணி அதை கணக்குல காட்டாம இருந்தா அது கருப்பு பணமா கன்சிடர் பண்றாங்க. இப்ப ஏன் பிரதம மந்திரி இந்த முடிவு எடுத்தாருன்னா, இந்த கருப்பு பணம் ஆகப்பட்டது இந்த நம்ம நாட்டில் நிறைய புழக்கங்கள் இருக்கு. இப்ப எவ்வளவு கரன்சி, நம்மளுடைய 500 ரூபா நோட்டு 1000 நோட்டு கரன்சி எவ்வளவு புழக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 17,30,000 கோடி 17,30,000 கோடி நம்ம நாட்டுல இருந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 19 லட்சம் கோடி. இந்த 17,30,000 கோடி சர்க்குலேஷன் கரன்சில பாத்தீங்கன்னா 86% 500 நோட்டு 1000 நோட்டு இருக்கு. இது 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா 46% ஏறி இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஏழைகள் பாத்தீங்கன்னா ஏழைகளாவே இருந்துகிட்டு உழைக்காதவர்கள் நிறைய சம்பாரிச்சுக்கிறதுக்கு காரணம் ஊழலாகப்பட்டது. இந்த ஊழலை தடுக்க வேண்டும், கரப்ஷனை தடுக்கணும்னா கருப்பு பணத்தை தடுக்கணும். இந்த ஜெனரேஷனை தடுக்கணும்னா இந்த 500 நோட்டையும் 1000 நோட்டையும் இன்வாலிடேட் பண்ணி அதுக்கான மாற்று நோட்டை பேங்கிங் சேனல்ல கொடுக்கணுங்கிறது பிரதம மந்திரியுடைய ஐடியா. இது முதல் தடவை இப்பதான் சொன்னாரா இல்ல கவர்மெண்ட் அவர் வரதுக்கு முன்னாடி சொன்னாரான்னு பாத்தீங்கன்னா அவருடைய எலெக்ஷன் மேண்டேட் நரேட்டிவ்ல சொல்லியிருந்தாரு, கருப்பு பணத்தை நான் கொண்டு 15 லட்சம் எல்லா மக்களும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 70 லட்சம் கோடி கருப்பு பணம் மட்டும் இருக்கு. இதுவும் உள்நாட்டுல மட்டும் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, வெளிநாட்டிலும் இருக்கு. அதுக்கான செயல்முறைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு.
கருப்பு பணம் ஆக்ட் கொண்டு வந்தாரு, அதுக்கப்புறம் VDSA ஸ்கீம் கொண்டு வந்தாரு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் செட் பண்ணாரு, இப்ப இந்த அறிக்கை விட்டிருக்காரு. இதை தொடர்ந்து பல முடிவுகளை எடுப்பாரு. இதனால நாட்டு மக்களுக்கு பல பயன்கள் எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கீழே போய் எல்லாருக்கும் ஆக்சஸ் டு கிரெடிட், முத்ரா பேங்க் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் அழகா லிங்க் பண்ணி ஒரு குறு சிறு வியாபாரம் பண்றவங்களுக்கு அந்த கிரெடிட் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுத்து அவங்களை வளர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த கருப்பு பணம் ஒழிக்கும் திட்டத்து வழியாவே கொண்டு வந்துருவாரு. இவங்க எல்லாருமே நிபுணர்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி திடுதிருப்புன்னு ஒரு நாள் இரவுல மட்டும் அறிவிச்ச திட்டம் இல்லை இது. எல்லா ஏராளமான யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை முன்னாடியே ஒரு முன்கூட்டியே காமிச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு, திரும்ப திரும்ப வலியுறுத்திருக்காரு. அவர் வைத்தியநாதன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட கவர்மெண்ட் கெஞ்சி இருக்கு, ஒவ்வொருத்தையும் ப்ளீஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. இதை ஜூன் மாசம் அவருடைய மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியிலையும் இந்த பிரதம மந்திரி அவர்கள் மிக அழகாக அதை கோடிட்டு காட்டியிருக்கார். அதுல இருந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் பழைய இயல்புகள் எளிதில் மறைவதில்லை. அரசிடமிருந்து விலகி இருப்பதே அதிக நன்மை தருவது என்று இன்னமும் கூட ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் நினைக்கிறார்கள். விதிமுறைகளை விட்டு விலகி ஓடி நமது நிம்மதியையும் அமைதியையும் தான் கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு சிறிய மட்டத்தில் இருக்கும் நபர் கூட நமக்கு குடைச்சல் கொடுக்க முடியும். இந்த நிலைக்கு நம்மை நாமே ஏன் தள்ளிக்கொள்ள வேண்டும்? ஏன் நாமே முன்வந்து வருமானம் தொடர்பாக, நமது சொத்துக்கள் தொடர்பாக அரசிடம் சரியான கணக்குகளை சமர்ப்பிக்க கூடாது? பழைய நாளைய மனநிலையிலிருந்து விலகி புதிய பாதையை உங்களுக்குடையதாக்குங்கள். இந்த சுமையிலிருந்து விடுதலை பெற நான் நாட்டு மக்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். யாரிடம் வெளியிடப்படாத வருமானம் இருக்கிறதோ, கணக்கு காட்டப்படாத வருவாய் இருக்கிறதோ, அவர்களுக்காக வேண்டி இந்திய அரசு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது. அதாவது, நீங்கள் உங்கள் அறிவிக்காத வருவாயை வெளியிடுங்கள் என்று கூறியிருக்கிறோம். கணக்கு காட்டப்படாத வருமானத்தை கணக்கில் காட்ட அரசு சிறப்பானதொரு வாய்ப்பை செப்டம்பர் மாதம் 30 வரை அளித்திருக்கிறது. அபராத தொகை செலுத்தி நாம் பல வகையான சுமைகளிலிருந்து விடுதலை அடையலாம். தன்னிச்சையாக யார் ஒருவர் தனது சொத்துக்கள் தொடர்பாக, கணக்கில் காட்டப்படாத வருமானம் தொடர்பாக அரசுக்கு தன்னிடம் இருக்கும் தகவல்களை அளிக்கிறார்களோ அவர்களை அரசு எந்த விதமான ஆய்வுக்கும் உட்படுத்தாது என்று நான் வாக்கும் அளித்திருக்கிறேன். இத்தனை சொத்து எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என ஒரு முறை கூட கேட்கப்பட மாட்டாது. ஆகையால் தான் நான் கூறுகிறேன், ஒரு ஒளிவு மறைவற்ற அமைப்போடு இணைய இது உங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பு. இது மட்டுமல்ல நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள இன்னொன்றும் இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 30 வரை இந்த திட்டம் இருக்கும். இதை ஒரு கடைசி வாய்ப்பாக நீங்கள் கருதலாம். இடையே நான் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூட செப்டம்பர் மாதம் 30 பிறகு அரசு விதிமுறைகளோடு இணைய விரும்பாத நாட்டின் குடிமகன் யாருக்கேனும் ஏதேனும் கஷ்டம் ஏற்பட்டால் அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யப்பட மாட்டாது என்று கூறியிருந்தேன். இதையேதான் நான் நாட்டு மக்களிடமும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செப்டம்பர் மாதம் 30 பிறகு உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் வகையில் ஏதும் நடக்காமல் இருக்க வேண்டும். ஆகையால் தான் மீண்டும் ஒரு முறை செப்டம்பர் மாதம் 30 முன்பாக நீங்கள் இந்த வசதி அளிக்கும் ஆதாயத்தை பெற்று செப்டம்பர் மாதம் 30 பிறகு வரக்கூடிய இடர்களிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இன்று ஏன் நமது மனதின் குரலில் இந்த விஷயத்தை நான் கூற வேண்டியிருந்தது என்றால், நான் இப்போதுதான் வருவாய்த்துறை, வருமான வரி, சுங்கம், தீர்வை ஆகியவற்றைச் சேர்ந்த அதிகாரிகளோடு 2 நாட்கள் கலந்துரையாடினேன். பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். குடிமக்களாகிய நம்மை கள்வர்கள் என்று கருதி நடந்து கொள்ள வேண்டாம் என்று நான் தெள்ளத் தெளிவாக அவர்களிடம் கூறியிருக்கிறேன். குடிமக்களாகிய நம்மிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும், கைப்பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்கள் விதிமுறைகளோடு இணைய விரும்பினார்களேயானால் அவர்களை ஊக்குவித்து அன்போடு உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். நம்பிக்கை தரும் ஒரு சூழலை ஏற்படுத்துவது மிக அவசியமானது. நமது நடத்தை மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வரி செலுத்துபவருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நான் அவர்களிடம் மிகவும் வேண்டி கேட்டுக்கொண்ட பிறகு, நாடு முன்னேறி கொண்டிருக்கும் போது நாமும் அதற்குரிய பங்களிப்பை நல்க வேண்டும் என்று இப்போது அவர்களும் உணர்கிறார்கள். இந்த கருத்து பரிமாற்றத்தில் நான் பல தகவல்களை தெரிந்து கொண்டேன். அவற்றில் ஒன்றை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 125 கோடி மக்களில் வெறும் 1.5 லட்சம் பேர்களுடைய வரி விதிக்கப்படக்கூடிய வருமானம் 50 லட்சம் ரூபாயை விட அதிகமாக இருக்கிறது என்ற விஷயத்தை நீங்கள் நம்ப கூட மாட்டீர்கள். இது யாராலும் நம்ப முடியாத விஷயம். 50 லட்சத்துக்கும்
நம்முடைய பாரத பிரதமருடைய அருமையான வரிகளவை 2 டயலாக் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. அப்பவே சொன்னேன் கேட்டியா, இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த 2 டயலாகையும் நம்ம நிறைய சினிமாக்கள்ல அடிக்கடி கேட்டிருப்போம். அதுதான் இப்போ பிரதமர் அவர்கள் அவருடைய உரையில வேறு விதமாக நமக்கு சொல்லியிருக்கார். இதுல சேதாரங்கள் இல்லையா அப்படின்னா, வீட்டுல ஒரு வெண்டைக்காய் வாங்கினா கூட 2 பக்கம் காம்பு போயிடுது, அதுல சேதாரம் இருக்கதா இருக்கும். இது போல ஒரு நாடு தழுவிய மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக ஒரு தொழில்துறை முடக்கமும் ஒரு சில ஒரு இழப்புகளும் இருக்கதான் செய்யும். ஆனால் அதை தாண்டி வரும்பொழுதுதான் இவர்களெல்லாம் சொன்ன மாதிரி மிகப்பெரிய லாபம் நமக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. நீங்க உங்களுடைய இந்த திட்டத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படிங்கறத பத்தியும், உங்களுக்கு நிறைந்த சிரமங்களை பத்தியும், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க விற்பனைகளையும் கேட்கலாம். ப்ளீஸ் கேள்விகளை கூடுமான வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் கேட்டீங்கன்னா நிறைய பேர் இங்க வந்து எல்லாருமே வந்து இந்த கேள்விகளை பகிர்ந்துக்கலாம். ப்ளீஸ் சார். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். என்னுடைய பெயர் ஏழுமலை. First, I congratulate to our Honorable Prime Minister Mr. Narendra Modi for demonetization of 500 and 1000 rupees notes. Actually, this policy making is a short-term pain and long-term gain. Okay. அதே நேரத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் முதுகெலும்பு எல்லாமே கிராமப்புறங்களில் தான் இருக்கு. இன்னமும் கிராமப்புறங்களில் 70% மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 70% கிராமப்புற மக்கள் விவசாயிகள், நடுத்தர மக்கள், பாமரர்கள், படிக்காதவர்கள். இவர்களுக்கு இ-காமர்ஸ், இ-சர்வீஸ், கேஷ்லெஸ் எக்கானமி, ரூரல் எக்கானமி சாத்தியமா? ப்ளீஸ் சார். இல்ல யார் வேணும் சொல்லலாம், ஒரு பேங்க்ல வேணும் சொல்லலாம், மாலிபன் சார் சொல்லலாம். இந்த இ-காமர்ஸ், எக்கானமி இது எல்லாத்துக்குமே முதல்ல அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஜன்தன் யோஜனா வச்சாங்க, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் வச்சாங்க. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுக்கறதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருப்பார் கண்டக்டர். அது மாதிரி ஹேண்ட் ஹெல்டு டிவைஸ் வச்சு பேங்க் வந்து மைக்ரோ ஏடிஎம்னு சொல்லி வீட்டுக்கு நீங்கள் வந்து வெளியில் போக வேண்டியதில்லை. 24/7 வீட்டிலேயே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டை வச்சு பணம் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தேவையானது ஒரு ஸ்மார்ட் கார்டு, அவ்வளோதான். ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் கார்டு அந்த மிஷினில் சொருவிட்டு உங்கள் பயோமெட்ரிக் சொல்யூஷனை வச்சிங்கன்னா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடும். அதுக்கப்புறம் அதில் வந்து வாய்ஸ் எனேபிள்டு மெசேஜும் வரும். இப்போ உங்கள் கணக்கில் வந்து ஒரு 5000 ரூபா பணம் போடுறீங்கன்னா 5000 ரூபா போட்ட உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபா பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது, உங்களோட இன்றைய பேலன்ஸ் இவ்வளவுன்னு அதே வந்து சொல்லும் வாய்ஸில். நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லும், தமிழில் சொல்லும், அதை புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பணம் எடுக்கணும்னு வச்சிங்களேன், நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஸ்மார்ட் கார்டை போட்டுட்டு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா 2000 ரூபா பணம் எடுக்கணும்னா 2000 ரூபா பணம் அவங்க கொடுப்பாங்க கையில். பாஸ்புக் என்ட்ரி பேங்க்கில் ஈவினிங்கோ அல்லது அடுத்த நாளோ என்ட்ரி போட்டுட்டு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ எனி இல்லிட்ரேட் ஆர் வயசானவங்க கூட ரொம்ப ஈஸியாக இதில் வந்து பேங்க் பண்ண முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எதுலேயும் ஒரு சிறு தடங்கள் இருக்குதுன்னு நினச்சோம்னா வெளியில் வர முடியாது. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மகாத்மா காந்தி திட்டத்தில் கூட கூலி வாங்கிறதுக்கு வந்து வயசான லேடிஸ் எல்லாம் 100 ரூபா திட்டத்துக்கு கூட வீட்டில் இருந்துக்கிட்டே வாங்கினாங்க இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் மூலிமா. ஸோ திஸ் இஸ் வந்து குவைட் பாசிபிள் அண்ட் இட் இஸ் ஈஸிலி ஆப்ரேட்டபிள். நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே ஓகே. இதுல இப்போ இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா போன வாரம் ஜம்மு காஷ்மீர்ல 10th எக்ஸாம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. ஸோ நம்ம கண்ணை எதிர்க்க சில முக்கியமான ஒரு முடிவுகளை இந்த நாடு நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. இந்த 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் இல்லைன்னா எவ்வளவு சமூக விரோத செயல்கள் தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வார காலத்துல பார்த்திருக்கோம். தவிர கஷ்டங்கள் இருக்கு சொல்ற மாதிரி. உங்க சைடுல ஏதாவது ஒரு கேள்வி சொல்லுங்க. இந்த மக்கள் நலம் பெற வேண்டும், நாடு முன்னேற வேண்டும் என்று பிரதமர் மோடி எடுக்கின்ற இந்த திட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று கோயம்பேடு காய் கனி மலர் வியாபாரிகள் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன். எங்களோடது காய் கனி மலர் வியாபாரம் காலை 3 மணியில் ஆரம்பித்து 10 மணி அளவில் 90% வியாபாரம் முடிந்துவிடும். எங்களிடம் சரக்கு எடுத்து கொண்டு வரும் விவசாயிகள், வெளியிலிருந்து வெளியூர்களிலிருந்து சரக்கு கொண்டு வரும் வியாபாரிகள், நாங்கள் விற்பனை செய்தவுடன் அதற்குண்டான எங்களுக்குரிய கமிஷன் கூலி அந்த ஊதியத்தை எடுத்துக்கொண்டு உடனடியாக அவர்களுக்கு நாங்கள் பணமாக திருப்பி கொடுத்து விடுவோம். எங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு உள்ளவர்கள் பெரும்பகுதி ஏறக்குறைய 80% பேர் அதிக படிப்பறிவு இல்லாதவர்கள், குறைந்த படிப்பு உள்ளவர்கள். ஆகவே செக் டிராப்ட் இது ஒரு 10%மோ 20%மோ தான் நடைமுறையில் உள்ளது. 80% உள்ள பண பரிவர்த்தனை
இந்த அறிவிப்பால் எங்களுடைய வியாபாரம் பூர்த்தியாய் தடைபெற்றுள்ளது. இதில் அன்றாட காட்சிகள் பெரும்பகுதியாய் உள்ளவர்கள் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளார்கள். 5000 முதலீடு, 50,000 முதலீடு, 1 லட்சம் முதலீடு, இந்த அளவில் வியாபாரம் செய்யக்கூடிய எங்களுடைய வியாபாரம்